நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் நடக்காதுன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும். ஆனால் இன்றைக்கி அதுதான் வீடியோ. ஓகே, நீங்கள் எப்படி வேணாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். புக்ஸ், சோஷியல் மீடியா இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. ஆனால் அது உங்களுக்கு ஏன் ஒர்க் பண்ண மாட்டுதுன்னு தெரியுமா? ஓகே, பல பேத்துக்கு பல ரீசன்ஸ் இருக்கும். பட் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது இஸ் ஆக்சுவலி த ரூட் காஸ் ஆஃப் நிறைய பேர்த்தோட ப்ராப்ளம் இதுதான். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் நல்லா வேலை செய்யும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணணும். ஓகே, இதை நீங்கள் ஆன்லைன்லலாம் தேடுனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கனாக்கா, நடந்துருச்சுன்னு நம்பணும். ஆனால் எல்லாருனாலும் அது முடியாது. இட் வில் நெவர் ஒர்க். அது அப்படி இல்லை, இதுதான் உண்மை. ஓகே, ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னாக்கா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை எப்படி பார்க்குதோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதே இருக்குது. உங்களுக்கு ஒரு 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பிள்ளையிலேருந்து இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எழுதி, இதை நான் இப்படி செஞ்சால் இது அச்சீவ் பண்ணிடும் பிளானெல்லாம் போட்டு அந்த பிளானை நீங்கள் பாதியிலே ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களா? யூ forgot maybe, or you just don't want to do it. Okay, for example, நியூ இயர் ரெசல்யூஷன், எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும். அது வேறு டாபிக். ஏற்கனவே ஒரு தடவை ஒரு வீடியோ இட்ஸ் லைஃப் ரீப்ளே போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஹவு டு செட் கோல்ஸ் அண்ட் ஆல் திஸ். ஓகே, அது வேறு டாபிக். இருந்தாலுமே சம்திங் தட் யூ கேன் அச்சீவ் இன் அ டெய்லி பேசிஸ். லெட்ஸ் சே யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஈட்டிங் ஹெல்த்தின்னு எழுதி வச்சுருப்பீங்க, ஆனால் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணால் பரவாயில்ல. உங்களுக்கு 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 25 வருஷமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பேச்சு கேட்காது. அதுக்கு எப்படி தோணும், இது ஏதாவது சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு தான் தோணும். ஓகே, அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் 1008 எஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியோ பக்கமாக ஏதாவது எழுதுறதுக்கு முன்னாடியோ நீங்கள் அந்த டெக்னிக்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல உங்கள் செல்ஃபை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட புது செல்ஃபாக நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் உட்காந்து யாகெல்லாம் பண்ணி மெடிடேட்லாம் பண்ணி நீங்கள் விரதம் எடுத்து செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னால் கூட அது உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஓகே, அதுதான் உண்மை. ஓகே, இங்கே நிறையா பேர் ஏமாத்துறவங்க இருந்தாலும் பெரிய விஷயமே என்னென்னா நம்மளே ஏமாற்றிக்கிறது. அதனால தான் நம்மளால் ஒரு விஷயத்த முழுசாக சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா உள்ளுக்குள்ளே நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது இந்த மாதிரி தான், இது இப்படி தான், இது சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஃபிக்ஸ் தட். எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்கிட்ட பேசு.